ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى جل جلاله وعما نواه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن كل شيء خلقنا زوجين لعلكم تذكرون. صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم: يا أيها الناس إني تركت فيكم ما إن أخذتم به لن تضلوا كتاب الله وعترتي أهل بيتي أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த பாக்கியம் நிறைந்த உம்மத்தாக நம்மையெல்லாம் தோற்றுவித்தானே இந்த அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். மேலும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை சஹாபாக்கள், தாபீன்கள், தபாஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், பாக்கியமான அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய ஜும்ஆவுடைய நாளில் சமூகம் இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நீங்காமல் நம்மிடத்தில் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் தன்னை அறிமுகப்படுத்துகிற போதே இந்த வார்த்தை சொல்கிறார்: அமின் குல்லி ஷைஇன் خلقنا زوجين لعلكم تذكرون. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் நான் ஜோடிகளாக படைத்திருக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் நல் உபதேசம் பெறும் பொருட்டு, நல் உணர்ச்சி பெறுவதற்காக வேண்டி அப்படி நான் ஜோடிகளாக உங்களை படைப்பினங்களை நான் படைத்திருக்கிறேன் என்று எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இந்த வார்த்தை பேசுகிறான். இந்த ஆயத்து வரக்கூடிய இடத்தை நாம் கவனிக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய பெரிய பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் பேச வரக்கூடிய இடத்தில் வானம் என்னுடைய அத்தாட்சி, பூமி என்னுடைய அத்தாட்சி, நான் இருக்கிறேன் என்பதற்கான ஆதாரம் வானமும் பூமியும் என்றெல்லாம், கடலும் திடலும் என்றெல்லாம் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அத்தாட்சிகளை பேசக்கூடிய இடத்தில் இந்த வார்த்தை சொல்லுகிறான்: உங்களை நான் ஜோடிகளாக படைத்திருக்கிறேன், அதுவும் என்னுடைய அத்தாட்சி என்று எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் மாத்திரமே தனித்தவன், அவன் மட்டுமே ஏகமானவன். அவனை தவிர உண்டான எல்லா படைப்பினங்களும் ஜோடிகளாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அற்புதமான வல்லமை நிறைந்த மாபெரிய படைப்புகள் வானம் பூமி இது ஜோடிகளாக இருக்கிறது. இரவு பகல், நன்மை தீமை, நேர்வழி தவறான வழி, வெற்றி தோல்வி, இருள் பகல் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் யாவற்றையும் தன் படைத்த படைப்பினங்களை அல்லாஹ் ஜோடிகளாகத்தான் நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த வரிசையில் நாம் பார்க்கிற போது ஜோடிகள் என்று வந்துவிட்டாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
மனிதர்களிலேயும் அப்படி அமைத்து வைத்ததால் ஆணுக்கு ஜோடியாக பெண்ணையும் இல்லாமல் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். படைத்ததோடு மட்டுமல்லாமல் ஆணுக்கு என்னவெல்லாம் உரிமைகளை மரியாதையை எல்லாம் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கிறானோ அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் அந்த ஜோடிகளாக இருக்கக்கூடிய பெண்களையும் சம உரிமைகளை, அந்தஸ்தை, மரியாதையை இந்த பூமியில் எல்லாம் ரப்புல் ஆலமீன் வழங்குகிறார். எனவே பெண்கள் என்று நாம் எடுத்துக்கொள்கிற போது இந்த உலகத்தினுடைய வரலாற்றை நாம் கடந்த காலத்தில் நாம் சிந்தித்து பார்த்தால், கடந்த கால வரலாற்றினுடைய பெண்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் அந்த பெண்களை ஒரு மனிதர்களாகவே ஏற்க மறுத்திருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தி. நீங்கள் வரலாறுகள் தெரிந்திருந்தால் உங்களுக்கு புரியும். பெண்களை பெண்களாகவே இந்த உலகம் ஒரு காலத்தில் மதிக்கவில்லை. ரோமானியர்கள் இருந்தார்கள். இந்த ரோமானியர்களுடைய பல வருஷங்களினுடைய சித்தாந்தம் இதுதான். பெண்கள் என்பவர்கள் யார் என்றால் அவர்கள் கீழ்த்தரமான, மிகவும் மதிப்பே இல்லாத ஒரு அசுத்தமான ஒரு பிராணி பெண் என்று ரோமானியர்கள் பல வருஷமாக தங்களுடைய கொள்கையிலாக அதை வைத்திருந்தார்கள். நாய் எப்படி கேவலமான பிராணியோ, பன்றி எப்படி ஒரு கேவலமான பிராணியோ, அதுபோல ஒரு பெண்ணும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பொருள் என்று ரோமானியர்கள் பல வருஷமாக பெண்களை இப்படி தாழ்மை மனப்பான்மையோடு வைத்திருந்தார்கள். அதே போல சீனர்கள், அவர்களில் கடந்த கால வரலாறுகளை நீங்கள் படிக்கிற போது பெண்கள் என்பவர்கள் கிட்டத்தட்ட ஆண்மாலே அவர்களுக்கு கிடையாது. வேறு வார்த்தையில் சொல்வதென்றால் பெண்கள் என்றால் பேய், பெண்கள் என்றால் பிசாசு, இதுதான் அவருடைய கொள்கையாக இருந்தது. அதனால் அந்த பெண்களை கொலை செய்தாலும் அது குற்றமில்லை. ஆண் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த பெண்ணை திருமண வாயிலாக ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு தங்கையாக, எந்த வகையிலேயும் ஒரு பெண்ணை நீங்கள் துன்புறுத்தலாம், சித்திரவதை செய்யலாம். அந்த பெண்ணை நீங்கள் அடிமைத்தனப்படுத்தி வைக்கலாம், ஏன் கொலையும் செய்யலாம். அது எந்த விதமான தவறுக்கு உட்படுத்தப்பட்டதல்ல என்று பல வருஷ காலமாக இந்த உலகம் பெண்களை அப்படி சிறுமைப்படுத்தியே வைத்திருந்தது. ஆனால் எதுவரை தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்தை தொடுகிற வரை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பேர் அற்புதமாக பிறக்கிற வரை இந்த நிலை நீடித்துக் கொண்டே இருந்தது. ஏன் அரபுகள் மட்டும் என்ன சளைத்தவர்களா? அரபுகள் பெண்கள் பிறந்து விட்டாலே, பெண் குழந்தை பிறந்து விட்டாலே அவர்களை கௌரவ குறைச்சலாக நினைத்து கொலை செய்யக்கூடிய, கொலை செய்வதுதான் கௌரவமாக அரபுகள் நினைத்து வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதே இந்திய நாட்டில் பல வருஷங்களுக்கு முன்னதாகவே ஒரு சட்டம் ஒன்று இருந்தது. இதே இந்திய நாட்டில் ஒரு கணவன் வஃபாத்தாகிவிட்டால் மனைவியும் அதே நெருப்பில் விழுந்து தன்னை உயிர் மாய்த்துக் கொள்ள வேண்டும். உடன்கட்டை ஏறுதல் என்கின்ற பெயரில் ஒரு ஆண் கணவன் இறந்துவிட்டால் அந்த கணவனோடு சேர்த்து இந்த உயிரோடு இருக்கக்கூடிய பெண்ணும் அந்த நெருப்பில் குதித்து அவளும் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆண் ஆதிக்கத்தினுடைய உச்சத்தில் இருந்த இந்த உலகத்தை டோட்டலாக மாற்றியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரபு நாடு முழுக்க இந்த பழக்கம் இருந்தது. பெண்களை பெண்களாக மதிக்க மாட்டார்கள். இன்னமும் சொல்ல போனால், கணவன் வஃபாத்தாகிவிட்டால் கணவனினுடைய சொத்து பத்துக்களை எப்படி பங்கு வைக்கப்படுமோ அதுபோல பெண்களையும் பங்கு வைக்கப்படும். ஒரு கணவனினுடைய மனைவி, கணவர் வஃபாத்தாகிவிட்டார், இது கணவனினுடைய சொத்து, வீடு, கணவனினுடைய அசையக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்று வரிசைப்படுத்தக்கூடிய அந்த விதத்தில் இந்த பெண்ணும் அந்த கணவனினுடைய வாரிசு. எனவே இந்த பெண்ணையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? தாராளமாக ஒரு வாரிசை போல, ஒரு சொத்தை போல பங்கு வைத்துக் கொள்ளலாம். மாற்றான் தாய் மகனாக இருந்தால், சொந்த தாய் இல்லாமல் அந்த அத்தாவிற்கு இரண்டாவது மனைவி, மூன்றாவது மனைவியாக இருந்தால் அந்த மனைவியையும் என்ன செய்வார்கள்? சொத்தை போல அந்த மகனும் பங்காக அந்த பெண்ணை எடுத்துக்கொள்ளக்கூடிய, கபலீகரம் செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்நிலை தான் அரபு தேசம் முழுக்க இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற வரைக்கும். எப்போது பெருமானார் வந்தார்களோ
முழுமையாக பெண்களுக்கென்று உண்டான அத்தனை உரிமைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வாங்கி தந்தார்கள். பெண்களுக்கு பிறப்புரிமை கிடையாது, வாழ் உரிமை கிடையாது, பேச்சு உரிமை கிடையாது, சமூகத்தில் எந்த விதமான கல்வி உரிமை கிடையாது, ஏன் வஃபாத்தினுடைய சுய உரிமை கிடையாத அளவிற்கு உண்டான எல்லா வகையிலையும் பெண்களை தாழ்த்தியே வைத்திருந்த இந்த உலகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், உலகத்தையே மாற்றி அமைத்தார்கள். ஆனால் அரபு நாடுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவருடைய முகங்கள் எல்லாம் இருளடைந்து போய்விடும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அந்த அரபு மக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். வா இதா புஷிர அஹதுஹும் பில் உன்சா, பெண் மக்கள் பிறந்து விட்டார் என்று அந்த மக்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டால், பெண் பிள்ளை பிறந்தது என்பது இந்த உலகத்தில் சுப செய்தி என்று சொன்ன ஒரே வேதம் திருக்குர்ஆன் மாத்திரம். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று அவனுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம், அவனுடைய முகம் அப்படியே கோபத்தால் மென்று விழுங்கி கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருண்ட முகத்தோடு அவன் உட்கார்ந்திருப்பான் என்று அரபு மக்களை பார்த்து எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தை சொல்கிறான். அது மட்டுமல்ல, வெளிப்படையாக அந்த பெண் குழந்தை எனக்கு பிறந்திருக்கிறது என்று சொல்ல பயந்து பல நாட்களாக வீட்டிலேயே முடங்கி கிடப்பான். கிடந்ததற்கு பின்னால் இந்த பெண் குழந்தையை எப்போது கொலை செய்யலாம் என்று காத்து கொண்டே இருப்பான். இப்படி இருந்தவன் தான் இந்த அரபு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பேசுகிறான். நாமெல்லாம் இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். அந்த அரபு மக்களினுடைய கடந்த கால உலக வரலாற்றினுடைய தாக்கம் இன்றைக்கும் நம்முடைய பெண்களிடத்தில் இருக்கிறது, ஆண்களிடத்தில் இருக்கிறது. என்ன குழந்தை பிறந்துருச்சா என்று கேட்டுவிட்டு கேட்பார்கள், வரவா செலவா? வரவு என்றால் ஆண் குழந்தை, செலவு என்றால் பெண் குழந்தை என்கின்ற அந்த அரபுகளினுடைய அறியாமை காலத்தினுடைய தாக்கம் இன்றைக்கும் நம்முடைய பெண்களிடத்தில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கிற போது மிகவும் கைசேதமாக இருக்கிறது. இந்த ஆயத்திற்கு மேலே சொன்ன இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். தன்னுடைய தஃசீர்களில் என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? ஒரு பெண் கர்ப்பகாலம் பேறுகாலம் நெருங்குகிற போது குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள்? வயிற்றில் அந்த குழந்தை உதைக்க ஆரம்பித்து விட்டாலே கணவனை கூப்பிட்டு சொல்லிவிடுவார்கள், குழி தோண்டி விடுங்கள், கபரிஸ்தானில் குழி தோண்டி விடுங்கள். ஆண் குழந்தை பிறந்தால் வளர்த்துக் கொள்ளலாம், பெண் பிள்ளை பிறந்தால் கொலை செய்து அடக்கம் செய்யப்படுவதல்ல, கொலை செய்யாமலேயே உயிரோடு கொண்டு போய் அந்த பிள்ளையை அப்படியே மண்ணில் வைத்து குழியில் வைத்து வாயில் முகத்தில் மண்ணை அள்ளி போட்டு கொலை செய்யக்கூடிய கொடூரமான அரக்கர்களாக அந்த அரபுகளை இருந்தார்கள். அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கும் பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஏதோ ஒரு குழந்தை செலவு என்று நாம் இன்றைய சமுதாய மக்கள் நினைப்பது போல் அன்றைக்கு இருந்த அரபு மக்கள் உலக மக்கள் எல்லாம் அப்படி நினைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். பெண்களுக்கென்று இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் இந்த உலகத்தில் வாங்கி தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்வதற்கே தகுதி இல்லை என்று மிகவும் இழிநிலை படைப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பெண் குழந்தை. ஒரு சஹாபி இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் அவர்கள் தன் வாயால் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர்களே சொல்கிறார்கள். அந்த சஹாபி, அவருக்கு பெயர் கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க, உள்ளங்களை ரணமாக்கக்கூடிய செய்தி. அவங்க சொல்றாங்க, என் மனைவி ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய கற்காலத்தில் நான் இருந்தபோது என்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தால், நான் ஊரிலே இருந்திருந்தால், பெண் குழந்தை பிறந்திருந்தால் முதல் ஆளாக கொண்டு போய் நான் புதைத்திருப்பேன். பொதுவாகவே அரபுகளிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது, பெண் குழந்தைகளை புதைப்பதற்கென்று ஒரு குலம், அந்த குலம் தான் பனு நமுர் என்கின்ற கோத்திரம், பனு தமீம் என்கின்ற கோத்திரம். இவர்களிடத்திலே போய் தான் பெண் குழந்தை பிறந்து விட்டால் கொண்டு போய் புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த கோத்திரத்தில் பனு தமீம் கோத்திரத்தில் வந்தவர்கள் தான் கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானாரிடத்திலே வந்து மன்னிப்பு தேடுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில்
என் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபோது அவளை விட்டு நான் ஒரு நிர்பந்த தேவைக்காக வேண்டி, வியாபார தேவைக்காக வேண்டி வெளியூர் சென்று விட்டேன். என் மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு நான் சென்றேன். ஆண் குழந்தை பிறந்தால் உயிரோடு வைக்கலாம், பெண் குழந்தை பிறந்தால் உடனடியாக புதைத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் கிளம்பினேன். கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்து பார்த்தபோது என் வீட்டில் எந்த குழந்தையும் இல்லை. என்ன குழந்தை என்று கேட்டேன். பெண் குழந்தை பிறந்தது, ஆனால் மௌத்தாகிய வஃபாத்தாகிய அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று மனைவி சொல்கிறாள். கொஞ்ச காலம் போனதற்கு பின்னால், ஒரு 4-5 வருஷங்கள் போனதற்கு பின்னால், என் வீட்டில் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை வந்து விளையாடிய அந்த குழந்தை என் வீட்டிற்கு அடிக்கடி வந்துவிட்டு போகிறது. என் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுகிறது. என் மனைவியிடத்திலே அந்யோன்யமாக நடந்து கொள்கிறது. என்னிடத்திலேயும் பாசமாக அந்த பெண் குழந்தை நடந்து கொண்டது. இது யார் என்று நான் கேட்டேன். பக்கத்து வீட்டு புள்ள என்று நான் பதில் சொல்கிறேன். என் மனைவி பதில் சொல்கிறாள். கொஞ்ச காலம் போனது. இனம் புரியாத பிரியம் பொதுவாகவே மனிதனுடைய உள்ளத்தில் என்னதான் அவன் கல்லெஞ்சக்காரனாக இருந்தாலும் சில நேரங்களில் அவனுடைய மனமும் இழகும். கொலைகாரன் 10 கொலை 100 கொலை செய்தவன் கூட வீட்டுக்கு போய் தன் பிள்ளைக்கு அவன் ஆசையாக சோறு ஊட்டக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். என்னதான் கொலைகாரனாக இருந்தாலும் உள்ளத்தில் ஏதோ ஒரு மூலையில் அவனுக்கும் கல்லெஞ்சம் கரைந்து ஈர நெஞ்சத்தோடு அவன் இருக்கத்தானே செய்வான். ஒரு கட்டம் வந்தது. அந்த பிள்ளை யார் என்று தெரியவில்லை. இனம் புரியாத பிரியம் அந்த பிள்ளையின் மீது ஏற்பட்டது. கடைசியிலே ஒரு கட்டம் வருகிறது. அந்த பிள்ளையை நான் கொஞ்சுகிறேன், எப்போதும் என்னோடு வைத்துக் கொள்கிறேன், என்னோடு சாப்பிடுகிறாள், உறவுகிறாள். வேற வழி இல்லாமல், இது யார் தெரியுமா? இவ்வளவு பிரியத்திற்குரிய இந்த பெண் பிள்ளை. அன்றைக்கு நான் பொய் சொன்னேன், நம்முடைய பிள்ளை தான் இந்த பிள்ளை, வேறு யாரும் இல்லை என்று சொன்ன போது நான் என்ன செய்திருக்க வேண்டும்? பாசத்தினுடைய நீர் ஊற்று என்னுடைய உள்ளத்திலே இருந்து பொங்கி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி வரல. ஏன் புள்ளேன்னு தெரிஞ்ச உடனேயே என்னுடைய உள்ளத்தில் அறியாமை காலத்தினுடைய கொடூர குணம் என்னுடைய உள்ளத்தில் குடிகொண்டது. ஏன் பிள்ளையா என்று நான் நினைத்து அந்த பிள்ளையை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு முதலில் வந்தது. காலம் கழிந்து கொஞ்சமாக அப்படியே அந்த நேரம் வந்தபோது அந்த பிள்ளையை நான் கூட்டிக் கொண்டு செல்கிறேன் கொலை செய்வதற்காக. எதற்கு என்று தெரியாமல் அந்த குழந்தை என்னோடு வருகிறது, என்னிடத்திலே பேசுகிறது, என்னை கொஞ்சுகிறது, எனக்கு உணவு ஊட்டுகிறது. கல்லெஞ்சக்காரன் நான். கையை பிடித்து கொண்டு போகிறேன். எங்க போறீங்க? வா சொல்றேன். இப்படியே கூட்டிக் கொண்டே போகிறார். குழி தோண்டுகிறேன். அந்த குழி தோண்டுகிற பணியில் அந்த பிள்ளையும் விளம்பெறுகிறது. அந்த பிள்ளையும் தான் பிஞ்சு கையில் மண்ணை அள்ளி அள்ளி போடுகிறது. அத்தாவுடைய தாடியில மண் ஊட்டி இருக்கிறது. அந்த பிள்ளை தட்டியும் விடுகிறது. அல்லாஹு அக்பர். எப்படி இந்த பிள்ளையை கொள்வதற்கு மனம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. கடைசியில் அந்த பிள்ளையை தூக்கி குழிக்குள்ளே போட்டு அந்த பிள்ளை கதற கதற மண்ணை எடுத்து வாயில் முகத்தில் முழுமையாக மூடிவிட்டு நான் வந்தேன் என்று இந்த செய்தியை பெருமானாரிடத்திலே சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி 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 அழுதார்கள். என்ன நீலாம் மனுஷனா இல்லை மிருகமா என்கின்ற சொல்லக்கூடிய வார்த்தை இல்லாமல் மனதில் நினைத்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் திருந்து விட்டேன், இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா என்று கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் என்றால் இந்த நிகழ்ச்சி நமக்கு எதை உணர்த்துகிறது தெரியுமா? அவ்வளவு தூரம் அரபு மக்கள் பெண் பிள்ளையின் மீது மிகப்பெரிய வெறுப்பை உமிழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அரபு மக்கள். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கே வசந்தமாக வந்து உதித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து இறங்கி இந்த பெண் பிள்ளையின் மீது உண்டான வெறுப்பை முதலில் மக்களுடைய உள்ளத்திலே இருந்து எடுத்து துடைத்தெறிந்தார்கள். நாம் பார்க்கிறோம், இன்றைய காலகட்டத்தில் முதல் பிள்ளை பெண்ணாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது பெண் பிள்ளை, மூன்றாவது பெண் பிள்ளை என்றால் நிறைய பேர்கள் இன்றைக்கு மறுக்கக்கூடியவர்களாக மாறி போகிறோம். ஆனால் மார்க்கம் சொல்கிறது பெண்கள் என்பவர்கள் பரக்கத்தானவர்கள். ஏனென்று சொன்னால் சமூகம் இன்றைக்கு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் மிகப்பெரிய செலவு என்கின்ற ஒரு கட்டமைப்பை, வரதட்சணை டௌரி போன்ற கட்டமைப்பை இந்த உலகம் ஏற்படுத்தி விட்டதால் அந்த பெண் பிள்ளை பிறந்தாலே என்ன நினைக்கிறார்கள்? அடுத்த பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறந்துருமோ என்று அடுத்த பிள்ளை
பெற்றெடுக்காத பெற்றோர்களாக இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பேர்கள் உருவாகிவிட்டார்கள். வயிற்றில் வரக்கூடியது பெண் பிள்ளையா என்று தெரிந்துவிட்டால் கருதலைப்பு செய்யக்கூடிய அந்த நிலை வரைக்கும் போகக்கூடிய தாய்மார்கள் இன்றைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் மாபெரிய தவறு. பெண்கள் என்பவர்கள் பரக்கத்தானவர்கள். எல்லாம் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அந்த பெண் பிள்ளையை பற்றி சொல்கிற போதே உங்களுக்கு மிகப்பெரிய சுப செய்தி பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ பேர்களுக்கு அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை தருகிறான், நாடியவர்களுக்கு பெண் பிள்ளை வழங்குகிறான், நாடியவர்களுக்கு ஆணும் பெண்ணும் ரெண்டும் தருகிறான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் எந்த குழந்தையும் தராமல் தடுத்து வைத்துக் கொள்கிறான். ஆனால் கடந்த காலங்களில் ஒரு நிக்காவினுடைய சபையில் நாம் பார்க்கிறோம், சில உலமாக்களே நிக்காவினுடைய சபையிலே கையேந்தி கேட்கிற போது யாரெல்லாம் இந்த தம்பதிகளுக்கு ஆண் பிள்ளையை தா என்றெல்லாம் துவா செய்வார்களாம். ஆனால் பெண் பிள்ளையை தா என்று துவா செய்ய மாட்டார்கள். ஆனால் பெரிய பெரிய பழுத்த பலமான சில உலமாக்கள் அறிவுறுத்தினார்கள், தயவு செய்து நிக்காவினுடைய துவாக்களை இதை ஓதாதீங்க. அது ஏன் ஆண் பிள்ளை மட்டும் வேண்டும், பெண் பிள்ளை என்ன அவ்வளவு அலட்சியமா, அவ்வளவு கேவலமா என்று சொல்லி அந்த துவாவை தடுத்து நிறுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே எல்லாம் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அப்படி பெண் பிள்ளைகளை உலகம் வெறுத்த போது அல் பின்து பரக்கத்துன், பெண் பிள்ளைகள் பரக்கத்தானவர்கள். உங்கள் வீட்டுக்கு பரக்கத்து வேண்டுமா, அந்த பெண் பிள்ளைகள் தான் உங்களுடைய பரக்கத்து. சொர்க்கம் வேண்டுமா, அவர்கள் தான் உங்களுக்கு பரக்கத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், அரபு மக்கள் பெண் பிறந்தால் புதைக்கக்கூடிய மக்கள், பெண்ணை வெறுக்கக்கூடிய மக்களாக இருந்தவர்களை எப்படி நாயகம் மாற்றினார்கள் என்று ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. எப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள் பாருங்கள். ஒரு உம்ராவினுடைய சமயத்தில் பெருமானார் மக்காவை விட்டு கிளம்புகிற போது உம்ராவினுடைய எல்லா கிரியைகளையும் முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியிலே கிளம்புகிற போது பின்னாலேயே ஒரு சின்ன பிள்ளை யா அம்மி யா அம்மி சாச்சா சாச்சான்னு கத்திக்கிட்டே பின்னாடி வருது. திரும்பி பார்த்தால் யார் தெரியுமா, உஹதினுடைய யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட சய்யிது ஷுஹதா, இந்த உலகத்திலேயே ஷுஹதாக்களினுடைய தலைவர் என்று போற்றப்படக்கூடிய ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அருமை மகள், பெண் குழந்தை, சிறிய குழந்தை. அந்த குழந்தையை விட்டு விட்டு உஹது போரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஷஹீதாக்குகிறான். அவர்களுடைய பிள்ளை சாச்சா என்று சொல்லிக் கொண்டு பெருமானாரை கூவி அழைத்து பின்னாலேயே ஓடி வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி தூக்கி வாரி அணைத்து முத்தமிட்டு உச்சி முகர்ந்து அந்த பெண்ணை அப்படியே அணைத்து கொண்டார்கள். அந்த குழந்தை அணைத்து கொண்டு அனாதை பிள்ளை, அத்தா இல்லை. இப்போது என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே இருந்த அலிநாயகத்திற்கு அந்த பெண் பிள்ளையை கொடுக்கிறார்கள். அலிநாயகம் தூக்கி கொண்டு போய் பாத்திமா அம்மாட்ட கொடுத்து, இந்த பிள்ளை யார் தெரியுமா, என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள், இனிமேல் இந்த மகள் நம்முடைய பிள்ளை, இவளை நாம் தான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பாத்திமா நாயகியுடைய கையிலே கொடுத்தார்கள். இதை பார்த்த பக்கத்தில் இருந்த சஹாபிகள் 2 பேர், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வேகமாக நடந்து வந்து, இல்லை இந்த பிள்ளையை நாங்கள் வளர்த்துக்கிறோம், ஏனென்று சொன்னால் எங்களுடைய சிறிய தந்தையினுடைய பிள்ளை என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். அதே போல ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இது என்னுடைய தன் சிறிய தந்தையினுடைய பிள்ளை என்று சொல்லி அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். இப்படியே ஆளாளுக்கு அலிநாயகம் ஒரு பக்கம் இந்த பிள்ளையை நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பிள்ளையை நான் தான் வளர்ப்பேன்னு சொல்றாங்க, ஸைத் ரலியல்லாஹு நான் தான் வளர்ப்பேன் என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் அந்த பிள்ளையை ஒப்படைத்தார்கள். இனிமேல் உங்களுடைய பிள்ளை, ஏன் என்று சொன்னால் உங்களுடைய மனைவி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியினுடைய சகோதரி, தங்கச்சி. அப்ப ஒரு பிள்ளை அந்த ஒரு பிள்ளையை விட்டு ஒரு தாய் வஃபாத்தாகிவிட்டால் அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய முதல் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது தெரியுமா, சிறிய தந்தை அல்ல, பெரிய தந்தை அல்ல, அந்த விட்டு போன அந்த தாயினுடைய சகோதரி தான் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு மிக மிக தகுதியானவர்கள். எனவே ஜாஃபர்
உங்களுடைய மனைவி இந்த பிள்ளையினுடைய சிறிய தாய், எனவே அவர்கள் தான் சரியாக வளர்ப்பார்கள், அவர்கள் தான் வளர்க்க வேண்டும், அவர்கள் தான் கடப்பாடுபட்டவர்கள் என்று சொல்லி ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கையில் தூக்கி கொடுத்தார்கள் என்று நாம் வரலாற்றை படிக்கிறோமா இல்லையா? இந்த வரலாற்றினுடைய பின்னணி சொல்லக்கூடிய அழுத்தமான வலுவான ஒரு செய்தி இருக்கிறது. என்ன தெரியுமா? அரபுலக மக்கள் பெண் பிள்ளையை வெறுத்தார்கள், பெண்களை கொலை செய்தார்கள், கொண்டு போய் மண்ணில் உயிரோடு புதைத்தார்கள். அப்பேற்பட்ட மக்களை, வெறுத்த மக்களை, அந்த பெண் பிள்ளையை நான் வளர்த்துக் கொள்கிறேன் என்று போட்டி போடக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஒரு சமூகத்தை கட்டமைத்து மாற்றினார்களா இல்லையா? அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் கொண்டு வந்த மாற்றங்களில் மிகப்பெரிய மாற்றம் என்று நாம் சொல்கிறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பிள்ளையை மதிக்க சொன்னார்கள். ஆண் பிள்ளை உசத்தி அல்ல, பெண் பிள்ளை தான் சொர்க்கத்திற்குரிய வாசல். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரை இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். ஷாவ குடும்பத்தார்கள், சையீது குடும்பத்தார்கள், தங்கள் குடும்பத்தார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வம்சாவளி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள். உலகம் முழுக்க இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரையும் இருப்பார்கள். நாம் சிந்தித்து பார்க்கிறோம், கடந்த ஜும்மாவுடைய நாள் கர்பலாவுடைய நாள். கர்பலாவினுடைய யுத்தம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தார்கள், பெருமானாரினுடைய அஹ்ல பைத்துகள் அத்தனை பேரையும் கொன்று குவித்தவர்கள். ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் யோசித்து பார்த்தால், ஒரு இனப்படுகொலை, ஒரு கயவன் பெருமானாரினுடைய வம்சாவளியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நாடியவன் அத்தனை பேரையும் ஷஹீதாக்கினான். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரே ஒரு பெருமானாரினுடைய பேரப்பிள்ளை புலவழி கொழுந்தின் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் கியாமத்து வரைக்கும் பெருமானாருடைய குடும்பத்தார்கள் இன்ஷா அல்லாஹ் இருப்பார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரை விருட்சமானதற்கு பெருமானாரினுடைய எந்த ஆண் மக்களும் காரணமாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த எல்லா ஆண் மக்களும் அல்லாட்ட போயிட்டாங்க, நிறைய பெண் மக்கள் அல்லாட்ட போயிட்டாங்க. ஒரே ஒரு மகள், சொர்க்கத்தினுடைய தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற அந்த ஒரே ஒரு பெண் குழந்தையின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வம்சாவளி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இருக்கும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருடைய வம்சாவளியை விருட்சமாக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது ஆண் பிள்ளை அல்ல, ஒரே ஒரு ஃபாத்திமா என்கின்ற பெண் பிள்ளையை அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று நாம் பார்க்கிற போது பெண் பிள்ளைகள் எவ்வளவு அந்தஸ்தில் மரியாதையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வரலாறுகளில் இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது. பெண்களுக்கு இந்த மார்க்கம் எவ்வளவு தூரம் சலுகை, உரிமை வழங்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் நாயகம் அவர்கள் தான் ஹலீஃபா ராஷித். மக்களுக்கு மத்தியிலே இந்த மெம்பரில் ஏறி நின்று கொண்டு பிரசங்கம் செய்தார்கள். என்னன்னா, அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் பெண்கள் அதிகமாக ஆண்களிடத்தில் மகர் கேட்கிறார்கள். அதாவது வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்குதல் என்கின்ற ஒரு செய்தி மார்க்கத்திற்குள் இல்லாத ஒன்று. மார்க்கத்திற்குள் வரதட்சணை என்பது ஒன்று கிடையவே கிடையாது. இன்னமும் சொல்ல போனால் வரதட்சணை அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு நேரடி அரபி வார்த்தையே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு செய்தி நிகழ்ச்சி இருந்தால் தானே அப்படி ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே இருக்கும். அரபுகளத்தில் அப்படி கிடையாது. அரபுகள் மகர் தருவார்கள், ஒரு ஆண் பெண்ணுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். அப்படி திருமணம் முடிக்கக்கூடிய அந்த படலம் போய்கொண்டிருக்கிற போது அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று சொன்னார்கள் மக்களுக்கு மத்தியில், பெண்களே நீங்க ஏன் அதிகமாக மகர் கேட்குறீங்க? இன்னைக்கு வரதட்சணை கேட்பது போல அன்றைக்கு பெண்களை நீங்கள் ஏன் அதிகமாக மகர் கேட்கிறீர்கள்? மகரினுடைய குறைந்தபட்ச அளவு 10 திர்ஹம், 10 வெள்ளிக்காசு. அதிகபட்சமாக பெருமானார் காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன், சஹாபாக்களை நான் பார்த்திருக்கிறேன், 400 திர்ஹத்திற்கு மேலே அதிகமாக மகர் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்ததே இல்லை. அப்படி இருக்க இன்றைக்கு ஏன் நீங்கள் அதிகமாக மகரை கேட்கிறீர்கள் என்று இனிமேல் யாரும் 400 திர்ஹத்திற்கு மேலே அதிகமாக மகர் கேட்கக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சட்டமாகவே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு மெம்பரில் இருந்து கீழே இறங்கி இப்படி பள்ளிவாசலை விட்டு வெளியே போகிற போது யார் எவருன்னே தெரியல. தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கடையிலை ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய பெயர் கூட இன்றைக்கு ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படவில்லை. ஒரு பெண் எழுந்து வந்து கேட்கிறாள்,
அல்லாஹ் குர்ஆனில் சொல்லப்பட்டதற்கு நேர் மாற்றமாக சட்டம் சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று கேட்டார்கள். சூரத்து நிசாவில் எல்லாம் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வா ஆதைத்தும் யஹதாஹுன்ன கின்தாரன், ஒரு மூட்டை நிறைய பொற்குவியலை கொடுத்தாவது மகராக நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மகருக்கு நிர்ணயம் செய்வதற்கு நீங்கள் யார், சட்டம் இயற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று கேட்டபோது உமர் நாயகன் நடுங்கி போயிட்டாங்க. ஏன்னா குர்ஆன் சொல்வது குர்ஆன் ஆயத்துக்கு மாற்றமா சொல்ல முடியாது. நாம் தப்பாக தீர்ப்பு கொடுத்து விட்டோம் என்று சொல்லி விறுவிறுவென்று வந்து திரும்ப மெம்பர்படியின் மீது ஏறி நின்று கொண்டு நான் தவறாக சொல்லிவிட்டேன், பெண்களை இனிமேல் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மகரை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தான் கொடுத்த அந்த சட்டத்தை திரும்ப வாபஸாக பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் வரலாறுகளில் படிக்கிறோம். ஒரு பெண் நினைத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்ல, ஒரு பெண்ணுக்கான கருத்து சுதந்திரம், பேசுவதற்கான சுதந்திரத்தை இந்த மார்க்கம் எவ்வளவு தூரம் வழங்கி இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சியாக இருக்கிறது என்று ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இந்த செய்தி இருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை பற்றி நிறைய விஷயங்களை திருக்குர்ஆனில் பேசுகிறார். இன்னமும் சொல்ல போனால் ஆண் குழந்தைகளை பெற்றால் பரக்கத்து ரஹமத்து என்று சொன்னதை விட பெண் குழந்தையை பெற்றால் தான் ரஹமத்து பரக்கத்து என்று அல்லாஹ் வழிநடுகிலும் ஏராளமான இடங்களில் பேசிக்கொண்டே இருக்கிறார். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் ஒரு அத்தியாயத்திற்கு பெயரே சூரத்துல் முஜாதலா என்று பெயர். தர்கித்தவள், தர்கித்த பெண்மணி அப்படிங்கிற பெயரை இன்றைக்கும் திருக்குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தனியாக வைத்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை பட்டாளங்களோடு தெருவிலே அப்படியே போய் கொண்டிருக்கிற போது ஒரு வயதான கிழவி வந்து நின்று பெயர் சொல்லி கூப்பிட்டு அழைத்து உமர் நாயகத்திடத்தில் பேசுகிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பல மணி நேரம் பேசுறாங்க. கடைசியில எல்லாம் வந்து சொன்னாங்க, ஒரு கலீஃபா ஒரு வயசான பொம்பளை வந்து நின்று பேசுறாங்க, அப்புறம் பேசுறாமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் இவ்வளவு நேரம் நின்று பேச வேண்டும் என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களாம், தொழுகையினுடைய நேரம் மாத்திரம் இடையில் குறுக்கிடவில்லை, ஆனால் அந்த பெண் பேசுவதை நான் இரவு முழுக்க கேட்டுக்கொண்டே இருந்திருப்பேன். ஏன் தெரியுமா? அந்த பெண் பேசுவதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருந்தான். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய முஜாதலா என்கின்ற அந்த அத்தியாயத்தினுடைய துவக்க வசனமே இதுதான். கது சமி அல்லாஹ், அந்த பெண் பேசியதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான், கேட்டுவிட்டான். அப்ப அல்லாஹ் கேட்ட அந்த பெண்மணியை நான் எப்படி அவளை நான் அவாய்ட் செய்வது, எப்படி தள்ளிவிட்டு வருவது? அது எனவே அல்லாஹ்வே கேட்கிற போது இந்த உமர் என்ன கேட்காமலா போய் விடுவேன் என்று சொல்லி தொழுகை நேரம் மாத்திரம் குறுக்கிடவில்லை என்று சொன்னால் இரவு பகல் பாராமல் அந்த பெண் பேசுவதை சொல்லக்கூடிய உபதேசத்தை இந்த உமர் கேட்டுக்கொண்டே இருப்பார் என்று ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சரி, அந்த பெண் யார், அந்த பெண் என்ன செய்தால், அந்த ஆயத்துகள் வசனங்கள் எப்படி இறங்கியது என்று குர்ஆனினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். அந்த பெண்ணுக்கு பெயர் ஹவுலா பின்த் தஅலபா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்ணுடைய பெயர். அந்த பெண்ணுக்கு ஒரு கணவர் இருந்தார், அவுஸ் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி. இந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் நடைபெற்றது. கொஞ்ச காலம் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்தார்கள் தான். ஆனால் அன்றைக்கு ஒரு சட்டம் இருந்தது, நேரடியாக விவாகரத்து செய்ய வேண்டும் என்றால், இப்போ உன்னை எனக்கு பிடிக்கல என்று சொல்லி விவாகரத்து பெற்று போகக்கூடிய அந்த வார்த்தைகளினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கிற போது அன்றைக்கு ஒரு சட்டம் இருந்தது, லிஹார் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. லிஹார் என்று சொன்னால் ஒரு கணவர் தனக்கு மகரமாக இருக்கக்கூடியவர்கள், தாய், தங்கை, அக்காள், தனக்கு மகரமாக இருக்கக்கூடியவர்களை சுட்டி காட்டி இவர்களை போலத்தான் நீ அப்படின்னு சொல்லிட்டா அந்த பெண் தலாக்காகி விடுவார், விவாகரத்து பெற்று விடுவார். இப்படி ஒரு சட்டம் இருந்தது. அதாவது என் தாயினுடைய முதுகை போல ஓ முதுகு அப்படின்னு சொல்லிட்டா தலாக்காயிடுவாங்க. என் தாயினுடைய ஏதாவது உறுப்பின் பெயரை சொல்லிவிட்டால், ஏனென்று சொன்னால் தாய் ஹராம், அதுபோல நீயும் ஹராம், தலாக்கு என்று நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்து இப்படி போடுவேடை போல சில வார்த்தைகளை சொல்லி விவாகரத்து சொல்லக்கூடிய பழக்கம் அன்றைக்கு இருந்தது. ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதோ ஒரு பிணக்கு, பொதுவாகவே கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வராமல் இருக்காது, வீட்டுக்கு வீடு சண்டை வாசப்படி நிச்சயமாக இருக்கும். எனவே ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்ட போது கோபத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அந்தி அலைய க உம்மி அப்படின்ட்டாங்க, நீ என்னுடைய தாயை போலன்ட்டாங்க.
அல்லாஹ் அக்பர். அன்னைக்கு சட்டம் அப்படித்தான் இருந்துச்சு. அப்படி சொல்லிவிட்டால் முழுமையாக அந்த பெண் தலாக்காகி விடுவாள், திரும்ப அவர்கள் சேர்ந்து வாழவே முடியாது. இப்படி சட்டம் இருந்தது. கொஞ்ச நாள் போனதற்கு பின்னால் நாம் அவசரப்பட்டு கோபத்தில் வார்த்தை விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி கணவர், பொதுவாக இப்படித்தானே கணவன்மார்கள் அவசரப்பட்டு அடிச்சிருவாங்க, அவசரப்பட்டு பேசி விடுவார்கள். கொஞ்ச நாளுக்கு பின்னால ஐயோ நம்ம அவசரப்பட்டுட்டோமே என்று சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க, நம்ம சேர்ந்து வாழலாம் என்று சொன்னார்கள். அந்த ஹவுலா பின்த் தஅலபா ரலியல்லாஹு அன்ஹா இல்ல, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதற்கு உண்டான சட்டத்திற்குண்டான தீர்வை கேட்காம நாம சேர்ந்து வாழக்கூடாது என்று சொல்லி அந்த ஹவுலா பின்த் தஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பிரச்சனையை சொன்னார்கள். இனிமேல் நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை, இனிமேல் அவ்வளவுதான், பிரிந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அந்த பெண் திரும்ப பெருமானாரிடத்திலே முறையிட்டார். திரும்ப முறையிட்டார்கள் 3 முறை. இந்த 3 முறை முறையிட்டும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுய இஷ்டப்படி பேச மாட்டார்கள். வகி இன்னும் வரல, சட்டத்தை மாற்ற முடியாது, எனவே முடியாது, சேர்ந்து வாழ முடியாது. இதுதான் அன்றைக்கு இருந்த சட்டம். ஆனால் அந்த பெண் என்ன செய்தால் தெரியுமா? அதற்கு இடையில் அந்த பெண் ஒரு முசல்லாவை எடுத்தாள். இரவு பகலாக அல்லாஹ்வை பிடித்து உலுக்கினாள். இறைவனிடத்திலே மன்றாடினாள், யா அல்லாஹ், என் கணவரோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும். நானும் வயசான பொம்பளை, என் கணவரும் வயதானவர், நான் இல்லாமல் அவள் வாழ முடியாது, அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள், அவரிடத்திலே முழுமையாக பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டால் அந்த பிள்ளைகள் வீணாகிவிடும். என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டால் அந்த பெண் குழந்தைகளுக்கு வறுமையில் மிகப்பெரிய போரப்பிடியில் அந்த பிள்ளைகள் மாட்டிவிடும். எனவே இல்லாமல் 2 பக்கமுமே நமக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. எனவே நாம் சேர்ந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி சட்டம் அப்படி இருக்கிறது என்று தெரிந்தும் கூட அந்த பெண் விடாப்படியாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்து கொண்டே இருந்தார்கள். இரவு பகலாக துவா, அழுகை, முசல்லாவில் சஜிதாவில் அழுகை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நாள் ஆயத்தை இறக்கி வைத்தான். அந்த சட்டமே அப்படியே நேரடியாக மாறிவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டத்தை இறக்கி வைத்ததற்கு பின்னால் பெருமானார் அந்த பெண்ணையும் அந்த கணவனையும் கூப்பிட்டு அனுப்பி சொன்னார்கள், பரவாயில்லை, அல்லாஹ் சட்டத்தையே மாற்றிவிட்டான், சேர்ந்து இனிமேல் வாழவே முடியாது என்கின்ற சட்டம் இன்றையிலிருந்து மாறிவிட்டது. ஒரு அடிமையை நீங்கள் உரிமை விட்டால் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம், 60 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளித்து விட்டால் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் பரிகாரமாக, அல்லது தொடர்ந்து 60 நோன்புகள் நீங்கள் வைத்து விட்டால் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் ஷானஹு தஆலா ஒரு ஆயத்தை, ஒரு சட்டத்தையே ஒரு பெண் கேட்டால் என்பதற்காக வேண்டி முழுமையாக மாற்றி அமைத்தால் என்கின்ற வரலாறு இன்றைக்கு வரைக்கும் திருக்குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வினடியார்களே, நாம் நினைக்கலாம் ஆண்கள் வசதியானவர்கள் இல்லை, பெண்கள் தான் இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தில் இறைவனுடைய பார்வையில் இஸ்லாத்தில் அவர்கள் தான் உயர்வு பெற்றவர்கள், எனவே அவர்களை வெறுக்க வேண்டாம். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அவர்களை இந்த உலகத்திலும் மறுமையிலையும் உயர்த்தி வைத்திருக்கிறான். வாழக்கூடிய காலத்தில் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கு அதிகமாக பெண் குழந்தைகளின் மூலம் நம்முடைய சந்ததிகளை எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம்முடைய சந்ததிகளை தலை தூங்குவதற்கு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. அதுபோல அல்லாஹ் எதை சொன்னானோ அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த நப்சு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் தவிர்த்து விட்டு இறைவன் எதை சட்டமாக சொன்னானோ, பெண் குழந்தை பெரிதென்றால் பெண் குழந்தை தான் பெரியது, ஆண் குழந்தை அதற்கு கீழ் என்றால் அதுதான் கீழானது. எனவே அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு நேர் மாற்றமாக நம்முடைய சிந்தனைகளை வைத்து அதன் மூலமாக நாம் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தை விட்டு எல்லாம் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.